என் செல்ல குழந்தையே, இன்று உன் தாயானவள் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்ற இந்த பச்சை கற்பூரத்தை தொட்டு உள்ளே வந்திருக்கின்ற என் குழந்தை, நிச்சயமாக உனக்கான ஆச்சரியத்தை என்னிடத்தில் இருந்து பெறக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என் குழந்தையே, உன்னோடு எப்பொழுதும் உடன் வருகின்ற இந்த வராகி இன்று இரவு இந்த பச்சை கற்பூரத்தை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? நாளைய விடியலானது மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியல் அல்லவா? மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அதற்கு ஆரம்பமாக உன் கண் முன்னால் நான் காண்பிக்கின்ற ஒரு விஷயம்தான் பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தினுடைய மகிமை என்னவென்று நான் சொல்லித்தான் உனக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. பச்சை கற்பூரம் எந்த இடத்தில் இருக்கின்றதோ, பச்சை கற்பூரத்தினுடைய வாசனை எந்த இடத்தில் இருக்கிறதோ, அதை சுற்றிலும் அங்கு நேர்மறையான விஷயங்கள் மட்டுமே இருக்கும். எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் இந்த பச்சை கற்பூரமானது தனக்குள்ளாக ஈர்த்து கொண்டு வந்து விடும் அல்லவா? இதனை என் பிள்ளை உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கான நேரம் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு முழுமையான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய காலம். இந்த வராகியானவள் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் அனைத்திலும் நீ விரும்புவதை எல்லாமுமே உனக்கென்று நான் சரியாக சொல்லித் தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலம். இனி என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதனையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் முழுக்க உனக்கு எது நடக்கிறது என்றாலும் அதன் மீது நீ கொள்ளும் உன்னுடைய அந்த நம்பிக்கையின் பேரில் இந்த வராகி அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுப்பேன். இன்று இந்த இரவு நீ இதனை தொடுகின்ற இந்த வேளை உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நீ நடத்திவிட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எதையோ எண்ணிக்கொண்டு நீ கலங்கிக் கொண்டு நின்றது எல்லாமும் போதும். இனியும் உனக்குள் இருக்கின்ற இந்த கலக்கங்களை எல்லாம் தவிர்த்து உனக்கான சந்தோஷத்தை நீ அடைய வேண்டும் என்று உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன். இந்த வராகி என்னுடைய ஆசையில் ஏதும் தவறு இருக்கிறதா என்ன? என் பிள்ளை, நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைப்பதில் என்ன தவறு இருக்க போகிறது? மேலும் மேலும் நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். சரியானபடி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ பெற வேண்டும். பல உண்மைகளை உணர்ந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதுதானே என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. என் குழந்தையே, இன்று என் பிள்ளைக்கு ஒரு நல்லதை நடத்த நான் நினைத்திருக்கிறேன் என்றால் நாளைய விடியலில் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். அப்படியானால் என் பிள்ளைக்கு தெய்வத்தின் அன்பை வெளிப்படுத்தும் ஏதாவது ஒன்றை நிச்சயமாக காண்பித்து கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் நான் உன் முன்னால் காண்பித்து கொடுக்க நினைத்த விஷயம் அதுதான். அது இந்த பச்சை கற்பூரம். இதன் மகிமை உன் இல்லம் முழுக்க நிறைந்து நிற்க வேண்டும். நாளைய வெள்ளிக்கிழமையில் கொஞ்சமாவது பச்சை கற்பூரத்தை கொண்டு வந்து உன் வீட்டு பூஜை அறையில் வைத்துவிடும். நிச்சயமாக அது அங்கிருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு உன்னுடைய வீட்டில் நேர்மறையான அதிர்வலைகளை கொடுத்துவிடும். சந்தோஷத்தை அங்கே நிலைத்திருக்கச் செய்துவிடும். என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் உனக்கு நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமுமே இது நாள் வரையிலும் சரியாகவே உனக்கு நடந்திருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் என் பிள்ளை, நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல விஷயங்கள் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் சரியாக எடுத்துச் சொல்லி இருக்கிறதல்லவா? உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் என்னவென்று உருவாக்கி கொடுத்திருக்கிறதல்லவா? இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதும் நீ கவனத்தில் கொண்டு அதிலிருந்து நீ விரும்புகின்ற எல்லா சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே.
மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியல் உன் மனதிற்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் விடியல். உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் வேறறுத்து உனக்குள் நன்மைகளை கொடுக்கக்கூடிய விடியல். நீ கலங்கிய ஒவ்வொரு தருணங்களையும் உனக்குள் இருந்து நீக்கி தெய்வத்தின் நம்பிக்கையினால் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லக்கூடிய விடியல். தெய்வம் எங்கே என்று என் பிள்ளை நீ தேடி அலைய வேண்டாம். ஏனென்றால் தெய்வம்தான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறதல்லவா. தெய்வத்தின் அன்பு உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்கிறதல்லவா. இதனை நீ உணரத்தான் வேண்டும். இதனை நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நான் இருக்கும் காலம் உனக்கு நிலையானதை எல்லாம் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்ற ஒன்றை நீ நிச்சயமாக நிலைத்திருக்கச் செய்ய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் வரை எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும். அதனால் நீ எப்பொழுதும் நான் கொண்டு வந்து தரும் இந்த நம்பிக்கையை விட்டு விடாதே. யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் உன்னோடு நான் வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. தேவையற்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் கொண்ட இந்த மனிதர்களால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையுமே தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதனை நீ மறந்து விடாதே. கலங்கிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கென்று ஏற்படுத்திய துன்பங்களை எல்லாம் நினைத்து இனிமேல் நீ கலங்காதே. நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றிலும் நீ வணங்குகின்ற தெய்வத்தின் ரூபம் உனக்கு நிச்சயமாக தெரியும். ஏனென்றால் அவர்கள் உன்மீது கொண்ட அன்பும் நம்பிக்கையும் இனியும் உனக்கு அவர்களிடத்தில் இருந்து உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. யாரும் இல்லை என்றும் எதுவும் நடக்கவில்லை என்றும் இனிமேலும் நீ கலங்கிட அவசியமில்லை. என்ன நடக்கிறதோ அது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். எதிலிருந்து உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமோ அதிலிருந்து உனக்கான வெற்றி கிடைக்க பெற போகிறாய் என்பதனையும் மறக்காதே. என் பிள்ளையே, நாம் இழந்தது நாம் தொலைத்தது என்று இனி எதற்குமே நீ பதற வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு வேண்டியது எல்லாமுமே நீ ஆசைப்படுவது போலவே உன் கைகளில் வந்து சேரும். சற்று திரும்பி பார்த்தாயானால் இந்த வாழ்க்கையில் நீ இழந்தது அத்தனையும் உனக்கு பின்னால் நின்று வேறு யார் கைகளிலாவது சிக்கி சின்னா பின்னமாகி கொண்டிருக்கும். உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு சென்ற விஷயங்கள் எதுவாயினும் நிச்சயமாக அவர்கள் எங்கு சென்று சேர்கிறார்களோ அந்த இடத்தில் மிகுந்த வேதனைகளைத்தான் சந்தித்து கொண்டிருப்பார்கள். அதனால் எதையுமே இழந்ததற்காக நீ வருந்தாது. உன்னை விட்டு சென்றதற்காக அவர்கள்தான் வருத்தப்பட வேண்டும். அந்த அளவிற்கு நீ வாழ்க்கையில் முன்னேறி காட்ட வேண்டும் என்பதனை மறக்காது. இந்த நேரம் முழுக்க நான் வருவது உன்னை சுற்றி வரும் இந்த பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுக்க மட்டுமல்ல, என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நீ கடந்து வர வேண்டும் என்பதனையும் உனக்கு எடுத்துச் சொல்வதற்காகத்தான். என் தங்கமே, சில நேரங்களில் எல்லாம் நீ அமைதியாக இருந்து யோசித்து பார். உனக்கு நடக்கும் இந்த பிரச்சனைகளில் எல்லாம் உன் தவறு எதுவுமே இருக்காது. எந்த இடத்திலுமே நீ தலையிட்டிருக்க மாட்டாய். எந்த பிரச்சனைக்கும் எந்த வம்பு தும்பிற்கும் நீ சென்றிருக்க மாட்டாய். ஆனால் அங்கு உன் தலைதான் உருண்டு கொண்டிருக்கும். இதுவெல்லாம் ஏன் நடக்கிறது என்று நீ யோசித்து பார்த்திருக்கிறாயா? இப்படி கூட நமக்கு நடக்கிறதே என்று சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? நாம் உண்டு நம் வேலையுண்டு என்று இருந்த பிறகும் கூட நமக்கு ஏன் இது போன்ற சோதனைகள் வருகிறது என்று நீ நினைத்து பார்த்திருக்கிறாயா? நிச்சயமாக இது எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விதமான அனுபவம்தான். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்திருந்தாலும் இவை எல்லாமுமே ஏதாவது ஒன்றை நமக்கு சொல்லி தந்து கொண்டுதான் இருக்கும். எதிலுமே நாம் சம்பந்தப்படாமல் இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்க இவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் நம் மீது எந்த அளவிற்கு இவர்கள் வன்மத்தை கொட்டி தீர்க்க தயாராக இருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு உன் மீது இவர்கள் துன்பங்களை கொடுக்க நினைக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக
இவர்களை நான் முன்கூட்டியே உனக்கு தெரியப்படுத்தி விடுவேன். இவர்கள் யார் என்று நிச்சயமாக உனக்கு நான் அடையாளப்படுத்தி விடுவேன். இதையெல்லாமும் நீ புரிந்து கொண்டு உனக்கான விஷயங்களை பெறக்கூடிய நேரம் நீ நெருங்கி வந்து விட்டாய் என்றால் நடப்பதை எல்லாமும் நிச்சயமாக உன்னால் மீட்டு கொண்டு வந்துவிட முடியும் என்பதுதான் உண்மை. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களில் எல்லாம் என் பிள்ளை நீ உனக்கானதை சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதுதான் உண்மை. எதுவுமே உன்னை பாதிக்காதபடி நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் நினைப்பது போலெல்லாம் இந்த வாழ்க்கையில் எதுவும் நடக்கக்கூடாது. அதற்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் உன் கைமீறி செல்லக்கூடாது. உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் கொடுக்கும் விஷயங்கள் எல்லாமும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லதை எல்லாமும் நாம் சரியாகவே எடுத்துச் சொல்ல வருகின்றோம். உனக்கான ஒவ்வொன்றையும் நாம் தெளிவாக எடுத்துச் சொல்கின்றோம். இனி நடக்கும் நன்மைகளுக்கு நீ பொறுப்பேற்றுக்கொள். ஏனென்றால் அத்தனையும் உன்னுடைய புரிதலில்தான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்ததைத்தான் இந்த வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது என்றும் நல்லதாகவே உனக்கு மாறட்டும். நீ விரும்பியது என்றும் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உனக்கு நடத்தி தரட்டும். பச்சை கற்பூரத்தை தொட்ட பிள்ளைக்கு வாழ்க்கையில் வெற்றி காத்திருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமையில் விடியும் பொழுது உனக்கு வெற்றி பொழுதாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வேண்டியதை எல்லாமும் சரியாகவே நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை உணர்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லதே நடக்கட்டும் என்று நீ உணர்த்தும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கையைத்தான் இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சரியப்படவோ அதிசயப்படவோ இனி எதுவும் இல்லை. உனக்கானதை எல்லாமும் தெய்வம் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கான ஒவ்வொன்றையும் இந்த தெய்வம் உனக்கு சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது எந்நாளும் உனக்கு நல்லது உன்னை தேடி வரும் என்பதனை நீ கவனித்து உணர்ந்து நடந்து கொள். யார் என்ன சொன்னாலும் இதையெல்லாம் நினைத்து கலங்காதே. எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் இதையெல்லாம் எண்ணி என் குழந்தை நீ பதறாதே. தேவையில்லாமலும் தெளிவில்லாமலும் எதையும் நினைத்து நீ கலங்கித்தான் இத்தனை பிரச்சனைகளுக்கு ஆளாகி நிற்கின்றாய். உன்னை சுற்றியிருந்து வேண்டும் என்றே உன்னை சோதனைப்படுத்திய இந்த மனிதர்கள் இன்னமும் அதையே தான் எதிர்பார்க்கிறார்கள் உன்னிடமிருந்து. உனக்கு எந்த நிலையில் எல்லாம் துன்பங்களை கொடுக்கலாம் என்றுதான் இவர்கள் எதிர்பார்த்து நிற்கிறார்கள். இதற்கெல்லாம் வாய்ப்புகளை வழங்கி விடாது. இதற்கெல்லாம் நீயே நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுத்து விடாதே. சட்டென்று இதனை நீ முடித்து கொள்ள வேண்டும். சட்டென்று இதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் முழுக்க முழுக்க உனக்கு தெளிவினை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். உன்னை தொடர்ந்து வரும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து விட்டால் அது போதும். நம்பிக்கை என்ற ஒன்றை உனக்கு நான் நடத்துவேன். அந்த இடத்தில் நீ என்னை உணர்ந்து கொள்வாய். யாரும் இல்லை எதுவும் இல்லை என்று எல்லாம் எண்ணி இனி நீ கலங்காமல் நம் தெய்வம் துணையிருக்கும் இந்த நேரம் நாம் எல்லாவற்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ உணர வேண்டும். என் குழந்தையே, வியாழக்கிழமையின் இரவில் உன்னை சந்தித்து நான் வெள்ளிக்கிழமையில் வெற்றி பொழுதை கொடுக்கிறேன் என்று சொல்கிறேன் என்றால் உனக்குள் பல சந்தேகம் வரும். அம்மா, அதை நீ இன்றே எனக்கு கொடுக்கலாமே, எதற்காக வெள்ளிக்கிழமை வரை இழுத்துச் செல்கிறாய் என்று நீ கேட்கலாம். என் குழந்தையே, எல்லாவற்றிற்கும் நேரம் காலம் உண்டு. எந்த விஷயத்தை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்ற புரிதல் தெய்வத்திற்கு உண்டு. அதனால் அவசரப்படாது. ஒரு நல்ல நேரத்தில் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது என்றால் அதை நீ சரியாக உணர்ந்து உனக்கேற்றதாக அதனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்நாளும் நல்லது நடப்பதை நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும். எந்த நேரமும்
உனக்கான விஷயங்களில் நீ முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். நீ விரும்புகின்ற விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல அதிசயங்களை நிகழ்த்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லி நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. எந்த நேரத்திலும் உன்னுடைய வெற்றி உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி சொல்வது உனக்கு இப்பொழுதாவது புரிகின்றதா? நீ ஆசைப்பட்டதை எல்லாவற்றையும் நான் உனக்கு நடத்தி தருவதை நீ மிக விரைவாகவே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நான் நடத்தி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையும் எதிர்பார்த்து என் பிள்ளை இனியும் நீ கலங்கிவிடக் கூடாதல்லவா? கிடைத்தால் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள். விட்டு சென்றால் சந்தோஷமாக வழி அனுப்புவேன். இதை நான் பலமுறை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதனால் இந்த நேரத்திலாவது இதனை நீ என்னவென்று புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருவது என்ன, உன்னை விட்டு விலகுவது என்ன என்பதற்கான காரணங்களை எல்லாம் கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய். எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு நிச்சயமாக நீ வந்து விடுவாய். எதையும் துணிந்து எதிர்கொள்வாய். எந்த பிரச்சனைகளிலிருந்தும் நீ மீண்டு வருவாய். உனக்கான காலமும் நேரமும் உனக்கு அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுப்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். நீ ஆசைப்பட்டது போல உனக்கு எல்லாமும் நடக்கும். நீ விரும்பியது போல அத்தனையிலும் நல்ல புரிதல் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி இருக்கின்ற நிலைமையை உணர்ந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழத் தொடங்கி விடுவாய் என்பதனை மறந்து விடாது. இத்தனை நேரம் என் பிள்ளைக்கென நான் கொடுத்திருக்கும் இந்த உண்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் வழிமடையடச் செய்யட்டும். தாயின் வார்த்தைகளை கேட்டது உனக்கு உற்சாகத்தை கொடுக்கட்டும். இரவு நல்ல உறக்கத்தை தரட்டும். நல்லபடியாக இந்த இரவு பொழுதை என் பிள்ளை நீ கடந்து வந்தாயானால் விடியல் பொழுது உனக்கு வெற்றி பொழுதாக மாறுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. விடியல் பொழுதில் உனக்கான மகிழ்ச்சி கிடைப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் வரை நீ எந்த இடத்திலும் இனிமேல் உனக்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்களை நழுவ விடாதே. முயற்சி செய்து பார். நிச்சயமாக உனக்கான வெற்றி அந்த முயற்சியில் கிடைக்கலாம் அல்லவா? உனக்கான சந்தோஷம் முழுக்க முழுக்க உனக்கு நின்று மனநிறைவை கொடுக்கலாம் அல்லவா? அதனால் இதையெல்லாமும் தெரிந்து புரிந்து கொண்டு நீ வாழ்ந்திட வேண்டிய அவசியம் உனக்கு வந்து விட்டது. உன்னை சுற்றி உனக்கான நல்ல வாய்ப்புகள் உன்னை தொடர ஆரம்பித்து விட்டது. இனி என்ன நடந்தாலும் நீ இதில் இருந்து பெறக்கூடிய உன்னுடைய நம்பிக்கையை நீ ஒரு காலமும் கைவிட்டு விடாதே. எல்லாமும் உனக்கு கவனமாகவும் சரியாகவும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நேரத்திலும் நீ ஆசைப்படுகின்ற வெற்றியும் மகிழ்ச்சியும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். நான் இருப்பது உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்லும் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தேவையற்ற எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி இனி கலங்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க இனி உன் மகிழ்ச்சியை மட்டுமே முழுமையாக கொண்டு உன்னை வழிநடத்த வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நீ விரும்பியது போல உனக்கு எல்லா சந்தர்ப்பங்களும் நல்லபடியாக கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்தது ஒவ்வொன்றும் இனி உனக்கு பாரமாக இல்லை. இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ மேன்மையடைவாய் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதே நடக்கட்டும். இனி எந்த நிலையிலும் உன் மகிழ்ச்சி உனக்கு உத்திரவாதத்தை கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். காரணமில்லாமல் இனி எதுவும் இங்கு நடப்பதில்லை என்பதனை புரிந்து கொள். இந்த தெய்வம் சொல்வது போல உனக்கான ஆச்சரியங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வழிநடத்துவதை நீ கட்டாயமாக தெரிந்து கொண்டால் அது போதும். ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். கலங்கிய நேரங்கள் எல்லாம் முடியட்டும். இனி வெற்றி உன் பயப்படட்டும்.
எப்பொழுதும் போல என் பிள்ளையின் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைக்கட்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.